அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த பதிவில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வருகின்ற பிளவு வருடம் பங்குனி மாதம் ஏப்ரல் 12ஆம் தேதி 2022 அன்னைக்கு நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறது விருச்சிக ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு பலன்கள் தாங்க. விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் கேட்டை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள். விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் பகவான். நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களால் முடியும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போது ராகு கேது பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளவு வருடம் பங்குனி மாதம், அதாவது 12/4/2022 அன்னைக்கு நடக்குதுங்க. ஸோ ராகு பகவான் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6வது வீட்டில் அமர்றாருங்க, மற்றும் கேத்து 12வது வீட்டில் அமர்றாருங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேங்க. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. ராகு பொதுவாக எந்த வீட்டில் இருந்தால் நல்லது, அதே கேத்து எந்த வீட்டில் இருந்தால் நல்லது, ராகு கேது இவங்க 2 பேருமே எந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கெடு பலன்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேங்க. பொதுவாக ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் ராகு பகவான் 3, 6, 11 அல்லது 12 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத ஐதீகங்க. அதே கேது ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல 9வது வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதிர்பாராத விதமா உங்களுக்கு அருமையான நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகங்க. ஓகேங்களா? இதுதான் ராகு கேது நல்ல வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அதோடைய ஒரு பிரதிபலனுங்க. அதே சமயம் இப்போ ராகு எந்த வீட்டில் வேணாலும் இருக்கட்டுங்க, ஆனால் அவர் இப்போ நம்மளுடைய குரு பகவான் கூட சேர்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னா குரு பகவானுடைய செயல் டோட்டலாக 0 ஆக்கி விட்டுருவாருங்க. குரு என்னதான் உங்களுக்கு ட்ரை பண்ணி நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் அவரால் கண்டிப்பாக நல்லது பண்ண முடியாத அளவுக்கு ராகு அவரை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாருங்க. அதே சமயம் ராகுவும் குருவும் தனிச்சையாக இருந்தாலும் கூட ராகுவோட பார்வை இருக்கு பார்த்தீங்களா, இது 7ஆம் பார்வையை அவர் குரு பகவானை பார்த்தார் அப்படின்னாலும் குரு பகவானுக்கு செயல் டோட்டலாக 0 ஆயிடுங்க. அவரால் உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குங்க. அதே குரு பகவான் ராகுவை 5ஆம் பார்வையாவோ அல்லது 9ஆம் பார்வையோ பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ராகுவால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. டோட்டலாக ராகு பகவான் நியூட்ரலைஸ் ஆயிடுவார். ஓகேங்களா? பொதுவாக ராகு மற்றும் கேது அப்படின்றவங்க 2 பேரும் சர்ப்ப கிரகங்கள். இவங்க 2 பேருமே நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடுன்றதே கிடையாதுங்க, மற்றும் அவங்களுக்கு சுய புத்தின்றதும் கிடையாது. அவங்க எந்தெந்த வீடுகளில் பிரயாணிக்கிறாங்களோ அந்தந்த வீட்டோட பிரதிபலனை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ராகு கேதுக்கு பயிற்சிக்கு முன்னாடி எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணீங்க அல்லது மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த ராகு கேது பயிற்சியின் போது உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்தீங்க அல்லது நீங்கள் மற்றவங்களுக்கு தகுந்த நேரத்தில் உங்களால் உதவி செய்ய முடிஞ்சும் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா அதோடைய பிரதிபலன்கள் இந்த ராகு கேது பயிற்சியின் போது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் இவங்க 2 பேருடைய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ராகு ஒருத்தவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 8வது வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கூட எந்த கிரகமே கிடையாது, 8வது வீட்டில் ராகு இருக்கார் அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறிதளவில் ஆக்சிடென்ட்ஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு சிலர் தவறான காரியங்களில் ஈடுபட்டு ஜெயிலில் கொண்டு போய் உங்களை போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் கேத்து உங்களுடைய 7வது வீட்டில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 7வது வீட்டில் அமர்ந்திருக்காரு. அவர் கூட வேறு எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ ராகு அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பார். இப்போ 18 months ராகு கேது பயிற்சி நடக்குங்க. ராகுவோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 9 மாதங்கள் உங்களுக்கு நல்லபடியாக தூக்கி விடுவார், நல்ல பண வரவு கொடுப்பார். 2வது 9 மாதங்கள் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 9 months கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த பணத்தை எல்லாத்தையுமே ரிட்டர்ன் வாங்கிக்கிறதுக்கு பார்ப்பார். ஆனால் நீங்கள் அந்த செகண்ட் 9 months எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அப்படின்றது தான் இதோடைய ஒரு ஐதீகங்க. இப்படி இப்போ ஃபர்ஸ்ட் 9 months உங்களுக்கு நிறைய பண வரவு கொடுத்துட்டார் ராகு, ஆனால் செகண்ட் 9 months உங்ககிட்ட வாங்கியே தருவார். இதுதான் அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதிங்க. ஸோ இப்போ நீங்கள் அது எந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
உங்கள் வீட்டில் வந்து எதனா ஒரு சுப காரியங்கள் தடைப்பட்டு போயிருந்தது அப்படின்னா அந்த சுப காரியங்களுக்காக நீங்கள் பணத்தை வந்து செலவிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பணத்தை செலவழிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மனதுக்கு திருப்தியாக இருக்கும். எந்த காரணத்துக்கு கொண்டு அது விரை செலவுகள் கணக்குக்குள்ளே கண்டிப்பாக போகாது. சரிங்களா? இதுதான் வந்து நீங்கள் ஃபேவரபுளாக வந்து நடக்கக்கூடிய விரைய செலவுகளை மாற்றிக்கலாம் அப்படின்றது இதுதாங்க. ஓகேங்களா? இப்போ தற்சமயம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு ராகு வந்து 6வது வீட்லையும் கேத்து வந்து 12வது வீட்லையும் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு வந்து 3, 6, 11, 12 இருந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து யோகக்காரகன் அப்படின்றது அர்த்தங்க. உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும், உங்களுக்கு கஜகேசரி யோகம் கிடைக்கும் மற்றும் ராஜயோகம் கிடைக்கும். இதில் எதுனா ஒரு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த 18 மாதங்கள் எப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 12/4/2022 அன்னிலேருந்து அடுத்த 18 மாதங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும்ன்றது இதோடைய ஒரு பிரதிபலன்க. மற்றும் ராகு வந்து உங்களுடைய 6வது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு அவர் வந்து உங்களுடைய தாயார் ஸ்தானத்தை பார்க்குறாரு மற்றும் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு மற்றும் விரைய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்க. எந்த விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து சிறிது அளவில் வந்து உடல் பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த மருந்தகத்துக்கு அழைத்து சென்று கரெக்டான மெடிசன் வாங்கி தருவதோ அல்லது உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மாதிரி ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ வந்து சின்னதாக இருக்கும் போதே கண்டிப்பாக வந்து நல்லபடியாக சால்வ் ஆகிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்துக்காக நீங்கள் வந்து அதிகமான பணத்தை செலவிடுற மாதிரி ராகு வந்து பண்ணுவார். ஏன்னா ராகுடைய பார்வை வந்து 12வது வீடான விரைய ஸ்தானத்தில் விழுதுங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஆனால் இன்னொரு நல்ல விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து 12வது வீட்டில் அமர்ந்திருக்கார். கேது வந்து விரைய ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட ராகுவோட பார்வை வந்து விரைய ஸ்தானத்தில் விழுறதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து விரைய செலவுகள் ஏற்படுத்த மாட்டாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி கொடுப்பாரு. இப்போ நம்ம இதை சொன்னதான் வந்து உங்களுடைய தாயாருடைய உடல் நலம்ங்க. அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து நீங்கள் சிறிதளவில் பிரச்சனை வரும்போது கேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது விரைய செலவுகள் டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுங்க. உங்களுக்கு விரைய செலவுகள்னா என்னது? மெடிசன், தேவையற்ற மெடிசன் எக்ஸ்பென்ஸு, நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து உதாரித்தனமாக பணம் செலவு பண்ணுறது வேறு விஷயங்களுக்காக. சரிங்களா? மெடிசன் எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் வேறு விஷயங்களுக்காக பணத்தை செலவிடுறது இதெல்லாமே வந்து அன்வான்ட் தேவையற்ற செலவுகளுங்க. இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்க அந்த அளவுக்கு வந்து நல்லதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேத்து வந்து 12வது வீட்டில் இருந்தாலும் கூட ராகுவோட பார்வை வந்து அருமையாக வந்து கேத்து மேலே விழுதுங்க. சரிங்களா? 12வது வீட்டில் விழுறதுனால கேதுவும் வந்து அவர் சைட்லேருந்து விரைய செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வருவார். நெக்ஸ்ட் கேத்து வந்து உங்களுடைய 2வது வீடான தனஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. இதன் மூலமாக வந்து உங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து நீங்கள் கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சீன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருங்க. ஏன்னா ராகு கேது அப்படின்றவங்க 2 பேருமே வந்து சர்ப்ப கிரகங்கள் அப்படின்றதுனால உங்கள் வீட்டில் இருக்கவங்க எதனா ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் வந்து நீங்கள் ஒரு சில விஷயத்துல வந்து டக்குன்னு சொல்லிட்டு பாம்பு எப்படி சேருமோ அந்த அளவுக்கு வந்து டக்குன்னு சொல்லிட்டு உச்சத்துக்கு போவீங்க. சரிங்களா? ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கோபத்தை வந்து தனிச்சு வைக்கிங்க. ஓகே, நம்ம அந்த சமயத்தில் அந்த மாதிரி பேசியிருக்க வேணாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் நீங்களே போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூ வந்து ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து கேத்து வந்து உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. பல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து ட்ரிகர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு டென்டல் இஷ்யூ ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டென்டிஸ்ட் கிட்ட சின்னதாக இருக்கும்போதே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த டென்டல் இஷ்யூ வந்து உங்களுக்கு வந்து இமீடியட்டாக சால்வ் ஆயிருங்க. உங்களுக்கு இதன் மூலமாக வந்து விரைய செலவுகள் ஆவது வந்து கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாங்க. நெக்ஸ்ட் கேத்து வந்து உங்களுக்கு வந்து 10வது வீடான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. இந்த 10வது வீடு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் அருமையாகவே இருக்குங்க. எந்த ஒரு பாதிப்பும் கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக குறைவு தாங்க. சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தொழிலில் வந்து நல்லபடியாக நல்ல யுக்திகளை கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபகரமாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? இப்போ நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை. நிறைய பேருக்கு வந்து திருமண தடை வந்து இருக்குங்க. சரிங்களா? நம்மளுடைய விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எங்களுக்கு வந்து திருமண தடை இருக்குங்க, இன்னும் கூட எங்களுக்கு மேரேஜ் ஆகலை, இதுக்கு என்ன பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து கேட்குறது என்னதுன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து போயிட்டு பரிகார பூஜைலாம் பண்ணிட்டு வந்துட்டோம், ஆனாலும் எங்களுக்கு பலன் இல்லை, அப்போ எங்களுக்கு பலன் அளிக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுடைய நியாயமான வருத்தம் வந்து எனக்கு புரியுதுங்க. உங்களுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து பரிகார பூஜை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த பரிகார பூஜையோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 வருட காலத்துக்கு மட்டும்தாங்க இருக்கும்.
சரிங்களா? இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, காலாஸ்திரி போயிட்டு அங்கே, அதாவது காலாஸ்திரி ஊருக்கு போயிட்டு ஸ்ரீகாளாஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ப்ளஸ் அங்கே வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரையும் வேண்டி வணங்கிட்டு வந்திருப்பீங்க. இந்த பூஜையோட பலன் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு வருட காலம் மட்டும்தான் கிடைக்குமே தவிர உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக அது சொல்யூஷன் கிடையாது. நீங்கள் பூஜை பண்ணி ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே திரும்பியும் நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு பூஜை பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த 1 இயருக்கு வந்து அந்த பூஜையோட எஃபெக்ட் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு திருமண தடை வந்து விலகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ராகு கேது பூஜை வந்து பண்ணுங்க. அதாவது ஒரு சிலருக்கு வந்து பெரிய கேள்வி இருக்குங்க, இது வந்து தோஷம் உள்ளவங்க மட்டும்தான் பண்ணணுமா, தோஷம் இல்லாதவங்களும் பண்ணலாமா அப்படின்ட்டு. ராகு கேது பூஜை அப்படின்றது ஒரு பொதுவான பூஜை தாங்க. சரிங்களா? இது வந்து தோஷம் இருக்கவங்க தான் பண்ணணும், தோஷம் இல்லாதவங்க பண்ண வேணாம் அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாகவே போயிட்டு ஒரு ராகு கேது பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் அந்த கிரகங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபேவரபிளான பொசிஷனில் இல்லை, இன்கேஸ் அவங்க ஃபேவரபிளான பொசிஷனில் இருக்காங்க ஆனால் அவங்களால உங்களுக்கு நல்லது செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்கள் போயிட்டு ஒரு தடவை ராகு கேது பூஜை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அந்த 2 சர்ப்ப கிரகங்களும் வந்து உங்களுக்கு ஃபேவராக வந்து அவங்களால எதனா பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக வந்து நல்ல பலன்கள் கொடுப்பதற்கு வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த பரிகாரம் வந்து ஒரு வாட்டி பண்ணிட்டு வர்றது தாங்க உங்களுக்கு வந்து உத்தமம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை வந்து கண்டிப்பாக விலகுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. மற்றும் ஒரு சிலருக்கு வந்து நாகதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஏப்ரல் 12, 2022 முன்னாடி வந்து உங்களால் முடியும் அப்படின்னா திருநாகேஸ்வரம் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நாகதோஷம் வந்து விலகிட்டு உங்களுக்கு திருமணம் வந்து கண்டிப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. மற்றும் ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஆகிட்டு எங்களுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க, 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு குழந்தைகளே கிடையாதுங்க, எங்களுக்கு குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் வந்து காலம் வந்து நல்லபடியாகவே கணிஞ்சு வருது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. குழந்தைகள் பிறப்பதற்கு நீங்களும் என்ன பண்ணுங்க, இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல தோஷம் இருந்தாலும் சரிங்க, அல்லது தோஷமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து காலாஸ்திரி போயிட்டு நீங்கள் ராகு கேது பூஜை ராகு காலத்தில் பண்ணிட்டு வரணுங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சிலர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு ராகு கேது பூஜை உங்களுக்கு தோன்ற டைமில் பண்ணிட்டு வந்துடுறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ராகு காலத்தில் நீங்கள் அந்த ராகு கேது பூஜை பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த 2 சர்ப்ப கிரகங்களும் வந்து அவங்களோட கோபத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்களுடைய வீரியம், உங்கள் மேலே இருக்கக்கூடிய கெடு வீரியம் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றது தான் வந்து ஐதீகங்க. சரிங்களா? உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 10 மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ பிறப்பதற்கு 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சிலர் வந்து திருமணம் வந்து ஏற்கனவே நடைபெற்று வந்திருக்கும். நீங்கள் வந்து கணவராக இருந்தாலோ அல்லது மனைவியாக இருந்தாலோ விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் வந்து அவ்வப்போது உங்களுக்கு வந்து சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு எதனா ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு பிடிக்காத விஷயம் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் அவங்க வந்து நல்ல மூடில் இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்காத ஆன்சரை வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க சரி ஓகே அட்ஜஸ்டபிள் ஆகிட்டு கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. இதனாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பிரச்சனையில் போயிட்டு முடிவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க வீட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு சிலர் வந்து திருமணம் ஆயிட்டு உங்களுக்கு வந்து விவாகரத்து கூட முடிஞ்சிட்டு இருக்கலாங்க. நீங்கள் இப்போ 2வது திருமணத்துக்காக கூட காத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ 2வது திருமணம் நடைபெறுவதற்கு இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து ராகு வந்து 6வது வீட்டில் வராரு மற்றும் கேத்து வந்து 12வது வீட்டில் இருக்காருங்க. சரிங்களா? நார்மலாக ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் கேது இவங்க 2 பேருமே வந்து 3, 6, 11, 12 ஆகிய வீடுகளில் எந்த வீட்டில் இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்றது தான் ஐதீகங்க. இப்போ உங்களுக்கு ராகு 6வது வீட்டில் இருக்கார் மற்றும் கேத்து வந்து 12வது வீட்டில் இருக்கார். ஸோ 2 பேருமே ஃபேவரபிள் பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சரிங்களா? ஒரு சிலர் உங்களை வந்து குழப்பணுன்றதுக்காகவே எதனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஃபேவரபுளாகவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு மைண்டை டைவெர்ட் பண்ணுவாங்க. எந்த காரணத்தை கொண்டு உங்கள் மனதை வந்து தளர விடாதீங்க. எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இனிமே வந்து மிக குறைவுதாங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும்.
சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சுய தொழிலில் இது வரைக்கும் வந்து ஒரு லாபகரமாக இல்லை, ஒரு ஆவரேஜாக லாபம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வந்து உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. உதாரணத்துக்கு இப்போ ராகு கேதுவோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவு ஏற்படுத்தி கொடுப்பது தாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு லாபம் வந்து ஒரு 500 ரூபாய் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் அல்லது 550 ரூபாய் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லிட்டு ஒரு நாள் 4000 ரூபாய் லாபம் வரும், ஒரு நாள் 10,000 ரூபாய் லாபம் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக தன லாபம் வந்து டக்குன்னு சொல்லிட்டு வேற லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுங்க. இதுதான் வந்து ராகு கேது பயிற்சியோட ஒரு பலன்கள்ங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ராகு கேது பயிற்சி வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த வாட்டி டாப் லிஸ்ட்டில் இருக்க போகிற ராசிகளில் ஒன் ஆஃப் தி ராசிங்க ராகு கேது பயிற்சி மூலமா, சரிங்களா? அதனால சந்தோஷப்பட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து கடன் வாய்ப்பட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, கடன் அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்னுட்டு உங்களால் முடியாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் வந்து உங்களுக்கு இந்த வாட்டி வந்து நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெகு விரைவில் தீர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க, ராகு கேதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ராகு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பார், கேது வந்து கெடுத்து கொடுப்பாருங்க. அதாவது கேது வந்து ஞானக்காரகன், ராகு வந்து உங்களை வந்து கொஞ்சம் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் பண்ணி பார்ப்பாரு. எந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தன லாபம் அதிகரித்து கொடுப்பாருங்க, சரிங்களா? நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பிச்சிடுவீங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க. செகண்ட் ஹாஃப், அதாவது ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை வந்து செகண்ட் 9 மந்த்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்து செலவு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்றது தான் இதோட ஒரு அர்த்தங்க. ஆனால் நீங்கள் செகண்ட் 9 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு அதிகமாக செலவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து உருவாகுது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து மிக குறைவாகவே காணப்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சிலர் வந்து ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஊதிய உயர்வுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊதிய உயர்வு கிடைக்காத ஒரு சூழல் கூட உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு உங்களுக்கு காலம் வந்து நல்லபடியாகவே கணிஞ்சு வருது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இன்கேஸ் நீங்கள் பணிபுரிகிற இடத்துல உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து வெளியில் ஒரு ஜாப்காக தேடிட்டு போனீங்க அப்படின்னாலும் 100% வந்து நீங்கள் இந்த ஆஃபீஸில் வாங்குற சேலரியை விட நீங்கள் டபுள் மடங்கு அல்லது ட்ரிபிள் மடங்கு கூட உங்களுக்கு வந்து லாபம் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க, சரிங்களா? ஒரு சிலர் வந்து இந்த கரோனா காலகட்டத்தினால வந்து வேலை வந்து இழந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பர் வேலை உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க, சரிங்களா? அதே மாதிரி கிடைக்கக்கூடிய வேலையில் வந்து உங்களுக்கு ஊதிய உயர்வு வந்து ரொம்பவே அதிகமாக கிடைச்சிட்டு ப்ளஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு தீர்வுக்கு வருவதற்கு நல்ல ராகு கேது பயிற்சி, அந்த பயிற்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க, சரிங்களா? மெயின் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நம்மளுடைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருந்து வந்த தடைகள், அதாவது சுப காரிய தடைகள் எல்லாமே வந்து விலகுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க, ஓகேங்களா? நம்மளோட கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி கணிச்சிருக்காங்க, ஒரு சிலர் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி கணிச்சிருப்பாங்க. இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் தான் வித்தியாசப்படும். ஆனால் பலன்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே செட் ஆஃப் பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்குங்க, ஓகேங்களா? நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட்டில் வந்து கிளியரன்ஸ் சொல்ல ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு வாட்டி பிஎஃப் ஆஃபீஸுக்கு போயிட்டு வாங்க. இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வந்து உங்களுக்கு பிஎஃப்ல வந்து எந்த அளவுக்கு வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆயிருந்ததோ அந்த மொத்த பணமும் உங்களுக்கு திரும்பியும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சிலர் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக வந்து எக்ஸாம் கூட எழுதிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு ஃபேவரபுளாக கிடைப்பதற்கு காலம் வந்து நல்லபடியாகவே கரைஞ்சி வருது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. 100% வந்து உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் வந்து கண்டிப்பாக வந்து கை கொடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க, ஓகேங்களா? நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் 12, 2022க்கு பிறகு வந்து நீங்கள் விவசாயத்தில் இது வரைக்கும் வந்து மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை தான் லாபமாக எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும்
ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வந்து விவசாயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து லாபம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா, விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. 100% உங்களுக்கு வந்து ஃபேவராகவே நடக்குங்க இந்த ராகு கேது பயிற்சி. ஓகேங்களா, நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே மாறிட்டு படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா, நீங்கள் வந்து நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு உங்களுடைய வகுப்பில் வந்து முதல் மாணவனாகவும் அல்லது மனைவியாகவோ திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஏப்ரல் 2022 அப்போ வந்து நீங்கள் தேர்வு எழுதும் போது. ஓகேங்களா, ஒரு சிலர் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு நாங்கள் வேலை பண்ணணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே விருச்சிக ராசியில் பிறந்த அனைவருமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கீங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கேத்து வந்து 12வது வீட்டில் இருக்காரு. அதனால வந்து உங்களுக்கு ஒரு சில விரை செலவுகள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு பணத்தை வந்து பார்த்து கரெக்டாக செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களை விரை செலவுகள் வந்து நீங்க கண்டிப்பா காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மெயின் நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பூர்வீக சொத்துல எதனா பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லிட்டிகேஷன் இஷ்யூ இருக்கு, ரொம்ப நாளாக அந்த இஷ்யூ சால்வ் ஆகல அப்படின்னாலும் இப்போ வந்து உங்களுடைய பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய லிட்டிகேஷன் இஷ்யூ எல்லாமே சார்ட் அவுட் ஆயிட்டு அந்த சொத்து வந்து திரும்ப உங்களுக்கே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக காலம் கைகூடி வருது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா, ஓகே விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ராகு கேது பயிற்சியின் மூலமா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, அதாவது 12/4/2022 அப்போ வந்து நடக்க போற ராகு கேது பயிற்சி மூலமா உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபேவரபிள் விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. தேங்க்யூ.